சூர்யா நடித்துள்ள கங்குவா திரைப்படத்தை திட்டமிட்டபடி வெளியிட தடையில்லை என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இதுபற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ், விவரங்கள். திவாலானவர் என அறிவிக்கப்பட்ட அர்ஜுன் லால் சுந்தராஸ் என்பவரிடமிருந்து ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் 10 கோடியே 35 லட்சம் ரூபாய் கடனை பெற்றிருந்தது. அந்த கடனை வசூலிக்க உயர்நீதிமன்ற சொத்தாட்சியர் நடவடிக்கை எடுத்திருந்தார். இது சம்பந்தமான வழக்கில் கங்குவா படத்தை வெளியிடும் முன் 1 கோடியை டெபாசிட் செய்ய ஸ்டுடியோ கிரீன் நிறுவனத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் உரிய நேரத்தில் பணம் டெபாசிட் செய்யப்படாதனால நவம்பர் 13ஆம் தேதிக்குள்ள 20 கோடியே ரூபாயை டெபாசிட் செய்யாமல் கங்குவா படத்தை வெளியிட தடை விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் ஜி ஜெயச்சந்திரன் மற்றும் சி.வி. கார்த்திகேயன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் தரப்புல 6 கோடியே 41 லட்சத்துல 96,969 ரூபாய் சொத்தாட்சியர் செலுத்தப்பட்டு விட்டதால கங்குவா படத்தை வெளியிட அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டது. இதை ஏற்க மறுத்த சொத்தாட்சியர் தரப்பு வழக்கறிஞர் 100 கோடி ரூபாய் திரைப்படம் உலகம் முழுவதும் நாளை வெளியாக உள்ளது. இதுல 20 கோடி ரூபாய் அவர்களால் செலுத்த முடியும் என தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து மேலும் 3 கோடியே 75 லட்சம் ரூபாய் டிசம்பர் 14ஆம் தேதிக்குள் செலுத்தி விடுவதாகவும் படத்தை வெளியிட அனுமதிக்க வேண்டும் என்று அந்த ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் டிசம்பர் 14ஆம் தேதிக்குள்ள அந்த 3 கோடி 75 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும் என்ற நிபந்தனையோடு கங்குவா படத்தை வெளியிட அனுமதி அளித்து உத்தரவிட்டனர். மேலும் 3 கோடியே 75 லட்சம் செலுத்துவது தொடர்பாக நாளை மாலைக்குள் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அந்த நிறுவனத்துக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். இதற்கிடையே இன்னொரு வழக்கான அந்த தானா சேர்ந்த கூட்டம் படத்தின் இந்தி உரிமைக்காக பெற்ற 1 கோடி 60 லட்சம் ரூபாய் வட்டியுடன் சேர்த்து 11 கோடி ரூபாய் திருப்பி தராமல் கங்குவா படத்தை வெளியிட தடை விதிக்க கோரி பியூவால் டெக்னாலஜிஸ் நிறுவனம் தொடர்ந்த வழக்கும் நீதிபதி அப்துல் குத்தூஸ் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இதற்கான படத்தை செலுத்தி விட்டதாக ஸ்டுடியோ நிறுவனம் தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்த நீதிபதி கங்குவா படத்தை வெளியிட அனுமதி அளித்து உத்தரவிட்டார். மேலும் 2 வரைமூலைகளையும் வங்கியில் செலுத்தி பணமாக்கி அதை நிரந்தர வைப்பீடாக வைக்க வேண்டும் என்றும் தலைமை பதிவாளருக்கு உத்தரவிட்டிருக்கிறார். ஆக 2 வழக்குகளையும் அந்த தொகையை செலுத்துவதற்கு ஒரு வழக்கில் நிபந்தனை உத்தரவாதம், அதே போல் இன்னொரு வழக்கில் தொகையை செலுத்திவிட்டதன் காரணத்தினால இந்த கங்குவா படத்துக்கு வெளியிருக்கிற எந்த தடையும் தற்போது இல்லை. திட்டமிட்டபடி அவர்கள் ஸ்டுடியோ நிறுவனம் சார்பில் அந்த படம் வெளியாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.